தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தஹ்வீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு முஜிபுர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். காஷ்மீர் விவகாரம், வக்ஃபு திருத்த சட்ட மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவரிடம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். நன்றி. சொல்லுங்கள். காஷ்மீர் விவகாரம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவிலும் கடுமையான அதிருப்திகள் ஆங்காங்கே அதற்கான எதிர்ப்பு கண்டன குரல்கள் வலுத்து வருகிறது. அந்த ஒரு விவகாரம். ஆனால் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பது மீண்டும் ஒரு சமூகத்தை நோக்கி அந்த விவகாரம் வழக்கம் போல கட்டமைக்கப்படுகிறது, திசை மாற்றப்படுகிறது, அரசியல் செய்கிறார்கள் வழக்கம் போல் அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இதன் மீது தொடர்கின்றன. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அடுத்ததாக நான் வைக்கின்ற அந்த விமர்சனங்கள், கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அந்த துப்பாக்கி சூடு அது மிக கடுமையாக கண்டிக்கின்றோம். அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது, அவர்கள் மிருகங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டிற்கு பின்னால் நிறைய கேள்விகள் நமக்கு எழுகிறது. இன்றைக்கு பல குடும்பங்கள் சுற்றுலாவுக்கு இன்பமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு சென்ற பல குடும்பங்கள் இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணவனை இழந்த மனைவி, தந்தையை இழந்த குழந்தை, மகனை இழந்த பெற்றோர்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கே மனது தாங்கவில்லை. அந்த உயிரிழப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அவர்களுக்கான ஆறுதலையும் எங்களால் கூற முடியும். அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் நம் நாட்டில் பாதுகாப்பு முறையாக இருக்கும். காஷ்மீர் என்று சொன்னாலே பல்வேறு குண்டு வெடிப்புகள், பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள்லாம் இருக்கும் என்று எல்லா மக்களும் அறியக்கூடியவர்கள் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு சுற்றுலா பயணி போகிறார்கள் என்றால் எந்த நம்பிக்கையோடு போவார்கள் என்றால் நாட்டின் பாதுகாப்பு நமக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையினால தான் இன்றைக்கி சுற்றுலா பணிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து காஷ்மீருக்கு போகிறாங்க. சமீப காலங்களில் அந்த நம்பிக்கை விதித்திருப்பது மூலமாக தான் அங்கே சுற்றுலா பயணிகள் சென்றாங்க. ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளி இருந்துச்சு, சுற்றுலா பயணிகள் அங்கே செல்லாமல் இருந்த காலகட்டம் இருந்தது. அது இப்போ தான் ஒரு நம்பிக்கை எடுத்து போனார்கள். அதற்குள்ளாக சம்பவம் நடக்குது. கொடூர செயல். ஏன் இந்த பாதுகாப்பு குறித்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மோடி பிரச்சார களத்தின் முக்கிய கரு எதுவாக இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கனாக்க, நாட்டின் எல்லையில் பாதுகாப்பு இல்லை, அங்கே தீவிரவாதிகள் நாட்டு காஷ்மீருக்குள் புகுந்து அப்பாவிகளை சுட்டுக்கொலை செய்கிறார்கள், பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்துகிறார்கள், அப்பாவிகள் பலியாகிறார்கள். இதற்கு காரணம் டெல்லியில் வலிமையான அரசு இல்லை, வலிமையான அரசு இருந்தால் நாட்டின் எல்லை பாதுகாக்கப்படும் என்ற செய்தியை கூறித்தான் மக்களிடத்தில் வாக்கை பெற்றார். அப்படி பாதுகாப்பை வழங்குவோம் என்று சொன்ன மோடி இன்றைக்கு பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றார். புல்வாமா தாக்குதல், இராணுவ வீரர்களையே சுமார் 350 கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு தகர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டின் பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இப்போது அந்த சம்பவத்தை கடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஒரு கொடூர செயல் அரங்கேற்றப்பட்டுள்ளது. அப்போது அந்த சில ஆண்டுகள் பாதுகாப்பு முகைமைகள் அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகச் சரியாக இருந்ததுனால தானே இந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு தாக்குதல் இல்லை என்றால் நாள்தோறும் எழுந்தவனும் இருக்கும் அல்லவா? இல்லை இருக்கும். நீங்கள் புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் யார் குற்றவாளின்னு தெரியல. இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதே நம்முடைய உளவுத்துறைக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் அது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பாதுகாப்பு என்பது நாட்டின் எல்லையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இருப்பதால் நம்முடைய மாநிலம் அங்கு பாதுகாப்பு கேள்விக்குறி என்பது வராது. ஆனால் இது நம்ம அந்நிய நாடு,
நான் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் அல்லது இந்திய ஜனநாயக நாட்டில் ஒற்றுமை குலைக்க வேண்டும் என்று தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார். நெடுங்கால போராட்டம். அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நாட்டில் இன்றைக்கி பட்ஜெட் ஒதுக்கும்போது இராணுவத்துறைக்கு பெரிய தொகை ஒதுக்கப்படுகிறது. இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் பாதுகாப்புத்துறையில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்போ பகல்கான் என்கின்ற அந்த இடத்தில் நடந்த விபத்து, அந்த அசம்பாவிதம் நடந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பாதுகாப்பு படை செல்கிறார்கள். துணை இராணுவம் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கிறது. ஆனால் உள்துறை அமைச்சர் அது பிறகு சென்றார், பிரதமர் வந்து விட்டார் சென்றார். ஆனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்தியாவுடைய இராணுவம் துணை இராணுவம் எல்லாம் அங்கே போயிருது. ஆனால் எல்லைக்கும் பகல்கான்கிற அந்த இடத்திற்கும் ஒரு நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது. அப்போ ஒரு 7 பேர் 8 பேர் வந்து இந்த சம்பவத்தை தாக்கி விட்டு 26-28 பேரை கொலை செய்து விட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி அப்பாவிகளை கொலை செய்து விட்டு செல்கிறான் என்றால் அவர்களை பிடிக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு பாதுகாப்புத்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாகனத்தில் சென்று இறங்கக்கூடிய இடம் கிடையாது. நடந்து தான் போகணும், இல்லை குதிரையில் தான் போகணும். அப்படித்தான் தீவிரவாதிகள், அப்படி அந்த கொலையை செய்த அநியாயத்தை செய்தவர்களும் அப்படி தான் வந்திருப்பாங்க. ஒன்று குதிரையில் வந்திருக்கணும் அல்லது நடந்து வந்திருக்கணும். அப்போ நமக்கு வலிமை மிக்க ஒரு இராணுவம் அவர்களை சுற்றி வளைத்திருக்க முடியும். ஒரு 2-3 மணி நேரத்தில் அவர்கள் எல்லை வேறு எங்கும் கடந்து சென்று முடியாத அளவிற்கு சுற்றி இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சுட்டிவிட்டு எல்லை கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்வதே பாதுகாப்புத்துறைக்கு மிகப்பெரிய தோல்வி. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தளவாடங்களை வைத்து ஹெலிகாப்டர் இருக்கிறது, நவீன கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார்கள் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் எங்கு ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு 3 மணி நேரத்தில் கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லை கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கே மிகப்பெரிய தோல்வி என்பதைத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சர் ராஜினாமா செய்து விடுகிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியில் காட்சியில் இருந்த பொழுது இதே போன்ற விபத்துக்கள் நடந்த பொழுது அப்போது பாதுகாப்புத்துறையாக இருந்த அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கின்றார். அப்போ இன்றைக்கு நாட்டிற்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு சம்பவத்தில் நம்ம கேட்கல, புல்வாமா சம்பவத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு கேட்கல. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவத்திலும் இன்றைக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலக வேண்டும். பாதுகாப்பில் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி. ஆனால் வார்த்தை ஜாலங்களால் இன்றைக்கு மக்களை திசை திருப்புவதற்கு பார்க்கிறார்களே தவிர அந்த பாதுகாப்பு குறைபாடு நம்மிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அமைச்சர் ரிஜ்ஜு அவர் ஏற்றுக்கொள்கிறார். எங்கோ ஒரு சிறு பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அப்போ இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு திறமை வாய்ந்த நல்ல அனுபவம் உள்ள இராணுவ நுணுக்கங்களை தெரிந்த நபர்கள் அந்த துறையில் இருந்து கண்காணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய தகவலாக சொல்கிறோம். இந்த ஒரு தீவிரவாதிகளோட தாக்குதல் என்பது இதுவரை இல்லாத அளவில் அல்லது இதுவரை நடைபெற்றில்லாத வகையில் ஒவ்வொரு அங்கே இருந்தக்கூடிய ஆண்களை அவங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இஸ்லாமியரா என்று பார்த்து சுட்டார்கள் அப்படின்னு சில தகவல்கள் நம்ம பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழக்கமான தாக்குதலை கடந்து ஏதோ ஒரு மெசேஜை சொல்கிறார்கள் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஒரு தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இதுதான் ஒருவேளை இவ்வளவு கலைவரத்திற்கும் காரணமா என்றும் எண்ண தோன்றுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் இஸ்லாமியர்களா என பார்த்து சுட்டார்கள் அப்படிங்கிற தகவல்கள் பரவலாக வருகிறது. அது எந்த அளவுக்கு உறுதியானதுங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இறந்தவர்களில் இஸ்லாமியரும் இருக்கிறார், அது மறந்துவிடக்கூடாது. அதே போல் அந்த அங்கே காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டத்தை அவர்கள் அந்த மலையிலிருந்து கொண்டு வந்து விமான நிலையம் வரை அவர்களை கொண்டு வந்து திருப்பி அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்த வரை இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சமீபத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். அவை இஸ்லாமியர்களை குறிவைத்து இன்றைக்கு விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. இஸ்லாமியரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பெண் சொல்வது போல் ஒரு வீடியோ கொண்டிருக்கிறது. அதில் இஸ்லாமியர்களும் பலியாயிருக்கிறார்கள். அன்றைக்கு அங்கே உதவி செய்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். அதை பார்த்திங்க அப்படின்னா தப்பித்தவர்கள்
அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குழந்தை ஒரு புறம் போயிடுச்சு, நான் ஒரு புறம் வந்து விட்டேன், என்னுடைய குழந்தையை காப்பாற்றியது இஸ்லாமியர் தான், என்னை கொண்டு வந்து சேர்த்தது இஸ்லாமியர் தான் அப்படிங்கிற சொன்ன செய்தி இருக்குது. இன்னொரு பிஜேபி முக்கிய பிரமுகர், ஹரியானாவை சேர்ந்தவர் நினைக்கிறேன், நாங்கள் சுற்றுலா சென்றிருந்தோம், என்னுடைய மனைவி மக்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள், நான் ஒரு இடத்தில் இருந்தேன், என் மனைவியும் குழந்தையும் காப்பாற்றியது ஒரு இஸ்லாமியர் தான், அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பிஜேபியின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் சொல்லக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே மதம் வந்து பார்க்கப்பட்டதாக தெரியலை. தீவிரவாதிக்கு மதம் கிடையாது. இஸ்லாமிய மதம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை. இஸ்லாமிய மதம் சொல்கிறது ஒருவரை நீ கொலை செஞ்சால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நீ கொலை செய்ததற்கு சமம், அப்போ நீ ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்கின்றாய். அப்போ அப்படி வந்து ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல. இவர்கள் மூடர்கள், இஸ்லாத்தை பற்றி அறியாதவர்கள், ஏதோ ஒரு தூண்டுதலின் காரணமாக இவர்கள் செய்கிறார்கள். இதற்கு மத சாயம் பூசுவது தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து. இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அது மறுப்பதற்கில்லை. அது உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளதான் செய்வார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது, ஒரு புனைவை நோக்கி நகர்த்துகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மறுப்பதற்கில்லை. இப்போ இந்த காஷ்மீர் விவகாரம் என்பது இந்த புல்வாமா இல்லை பகல்காம் தாக்குதல் மட்டுமல்ல, நீண்ட நெடுங்கால ஒரு பிரச்சனை. இப்போ சமீபத்தில் இந்த அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அங்கு சிறப்பு சட்டத்தை ரத்து செய்தது. ஸோ இப்படியான சில நடவடிக்கைகள் மூலமாக ஒரு அமைதியை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்த வேளையில் தான் இது நடைபெறுகிறது என்ற இடத்தில் பார்க்கும் பொழுது, அப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இல்லை, இது 370 பிரிவு சட்டத்தை நீக்கியது அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் இந்தியர்கள் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது. நாங்கள் இந்திய நாட்டிற்கு என்றும் விசுவாசமாக இருப்போம், நாங்கள் இந்தியர்கள் என்ற அந்த பற்றோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் மத ரீதியாக பரப்புவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம். ஏன் என்று இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அது உள்துறை அமைச்சர் போய் பார்க்கிறார், அதில் சில முக்கிய அதிகாரிகளும் போய் பார்க்குறாங்க. அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன என்பதை இன்றைக்கு அவர்கள் தான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கு வந்து மத வேறுபாடு இல்லாமல் அவர்கள் வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமோ அல்லது வந்து இந்துக்களை கொலை செய்யணுங்கிறதுல, ஒட்டுமொத்தமாக நாட்டின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு ஊடகத்திற்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது அந்த துறையை சார்ந்தவர்கள் யாராவது பத்திரிகையில் செய்தி கொடுத்திருந்தால் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை தவிர இந்துக்களை கொலை செய்தார்கள் என்ற செய்தி பரவி இருக்காது. ஆனால் இந்த 370 சட்டம் நீக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். என்னவென்று சொன்னால், பிஜேபி தான் ஆளுகிறது, இவர்களை எதிர்த்து இந்த சட்டத்தை வந்து நம்ம மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்முடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ இனி வந்து அன்றாட வாழ்வை நம்ம வந்து நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னா, நமக்கு சுற்றுலா தான் வந்து முக்கிய வருவாயாக இருக்கிறது. அப்போ வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகளோடு இணக்கமாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு சின்ன தொலைபேசி ஒரு இடத்தில் காணாமல் போனால் கூட 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்தண்ட ஒரு போனதுக்கு பிறகு ஃபோன் காணாமல் போச்சுன்னா கூட அந்த சுற்றுலா கைடாக இருக்கக்கூடியவர் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க, உடனே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுற்றுலா அந்த வணிகத்தை எப்படி மாற்றிருக்கிறார்கள் என்றால், நேர்மையான முறையில் வரக்கூடியவர்களை அன்பாக உபசரித்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இதற்கு காரணம், அன்றாடம் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும், அவர்களுடைய குடும்பங்கள் நடத்த வேண்டும். இந்த சுற்றுலா நம்பி தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது, வாழ்வையில் இருக்கிறது. அதனால் இனி வந்து போராட்டங்கள் நடத்தி வந்துங்கிறது பாசிச அரசிடமிருந்து நியாயம் பெற முடியாது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், மீண்டும் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டால் நமக்கு வந்து ஒரு எழுச்சி கிடைக்கும் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் தள்ளி சென்று. இந்த சம்பவம் என்பது உள்ளபடியே பண்டிட்டுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், பிரதமரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், அது ஒரு அதுதான் நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்படி மடைமாற்றி விட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இதன் மீது தொடருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம். அது ஏன் அப்படின்னா, பிரதமர் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு முன்வங்கு செல்வது போல ஒரு சூழல் இருந்தது. அங்கு பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமாக உளவுத்துறை எச்சரிப்பை செய்தால் அந்த சுற்றுலா அந்த இடத்திற்கு செல்வதை பிரதமர் மோடி தவிர்த்து இருக்கிறார். அந்த நேரத்தில் தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்று உணர்ந்த அந்த அரசாங்கம், உள்துறை அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்,
அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்க போகுதுங்கிற உளவுத்துறை தகவல் வந்துருச்சு இல்லை. அப்போ ஒட்டுமொத்த அந்த மாநிலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இல்லையா? அப்போ தெரிந்தும் இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது. பூட்டி சீல் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க வேண்டும். எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தால் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும். அப்போ பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு பார்க்கக்கூடிய அரசாங்கம், குடிமகள் சாமானியம் தானே, குடிமகன் தானே, அவன் தானே பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து இன்பத்தை மட்டுமே, மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பதற்காக கணவன் மனைவியோடு வருகிறார்கள், குழந்தைகளோடு வருகிறார்கள், பெற்றோர்களோடு வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? இதில் பண்டிட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மடைமாற்றக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது முற்றிலும் பாதுகாப்பு தோல்வி. இந்த தோல்வி இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை மாற்றுவதற்குத்தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னாக்க, சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், அவனுடைய பாசிச சிந்தனை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் தான் திட்டமிட்டு இதை கொலை செய்தார்கள், இஸ்லாமியர்களான்னு பார்த்து பார்த்து சுட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சில செய்திகள் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய ஆடைகளை விலக்கி இவர்கள் சுன்னத்து செய்திருக்கார்கள் பார்த்து சுட்டார்கள் என்பது போன்ற செய்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க அதிகப்படியாக உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல நேர்மையான சில ஊடகங்கள்லாம் இருக்குது. அவர்கள் நேர்மையாக அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை இன்றைக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார்கள். அதில் இன்னொரு சம்பவம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு நபரும் இன்றைக்கி ஊடக அவையாளராக மாறி இருக்கிறான். கையில் செல்ஃபோன் இருக்குது. இவன் எவ்வளவு தான் தவறான செய்திகளை சொன்னாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் பதிவு செய்த வீடியோக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிவிட்டது. இவர் எவ்வளவு தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு இஸ்லாத்தின் மீது ஒரு தவறை கற்பிக்க வேண்டுமென இவர்கள் நினைத்தாலும் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அங்கு நடந்த சம்பவங்கள் 100% உண்மை என்ன என்பதை காட்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை தோளில் சுமந்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் விட்டோம், உங்களை காப்பாற்றுகின்றோம், அச்சப்படாதீர்கள் என்று இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய வீடியோக்கள் விட்டது. அந்த மலையிலிருந்து அழைத்து வரப்பட்டு தங்களுடைய இல்லங்களில் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து என்ன சம்பவம் நடந்தது என அவர்களுக்கு சொல்லாமலேயே விமான நிலையத்தில் கொண்டு நிறுத்திய பிறகு மேலே துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது, அந்த அச்ச உணர்வு கூட உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி விமான நிலையம் வரை கொண்டு விட்டவர்கள் யார் என்றால் இஸ்லாமியர்கள். இந்த வீடியோக்கள் இன்றைக்கு பரப்பிய பிறகு இன்றைக்கு திட்டமிட்டு சொல்லப்பட்ட அந்த சதி இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நடுநிலையான மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், நடுநிலையான ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள், ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள் இன்றைக்கு இவர்களுடைய அந்த முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற தொடர்ச்சியாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அரபு நாடுகள் எல்லாமே இதை கடுமையாக எதிர்த்துள்ளார்கள். இந்தியாவிற்கு நாங்கள் துணை நிற்போம் என்ற ஒரு ஆதரவு கருத்தையும் நீட்டியுள்ளதை நம்ம பார்க்கிறோம். அந்த கொடூர செயலுக்கு பின்பாக இந்தியாவின் நடவடிக்கை என்பது, அதாவது இந்தியாவின் நடவடிக்கை, பாகிஸ்தானின் நடவடிக்கை, இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் தேவையில்லாமல் எங்களை அவர்கள் ஃப்ரேம் செய்ய பார்க்கிறார்கள் என்று பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியாவிலும் உடனடியாக பாகிஸ்தானில் வெளியேற வேண்டும், 2 எல்லைகள் கூடுதல் கண்காணிப்பு அப்படின்னு ஒரு அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும். சென்னையில் கூட 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் மருத்துவ உள்ளிட்ட காரணங்களுக்கு வந்தவர்கள் கூட வெளியேற வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயம் என்பது அங்கு அந்த நாட்டோட ஒத்துழைப்போடு தான் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் நெடுங்காலமாக தொடருது. ஆனால் இது ஒரு தீவிரவாத செயல். இதற்காக அந்த நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். தப்பு செஞ்சது எவனோ, ஆனால் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி இன்னொரு சாமானிய மக்கள் தானே என்ற ஒரு கருத்தும் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறார்கள், லக்ஸரி தொய்பா தான் இதற்கு காரணம் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வழியாக. ஆனால் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயம் கூட அங்கு பேசுகின்ற சில அதிகாரிகள் முன்னுக்கு முரணாக பதிவு செய்வதை கூட நம்ம பார்க்குறோம். முதல்ல அதை ஆதரிப்பதும் பின்னாக அதை எதிர்த்து பேசுவதுமாக அந்த முரண்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அதில் தான் இப்போ பார்த்திங்கனாக்கா இந்தியா பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் இந்த தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள், லக்ஸரி தொய்பா இதற்கு காரணம் என்றெல்லாம் செய்திகள் பரவியது. சொன்னார்கள். இல்லை, அவங்க சொல்லலை. இதில் என்ன சம்பவம்னா, இதுவரைக்கும் பல குண்டுவெடிப்புகளோ பல தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதெல்லாம் அந்த தீவிரவாத கும்பல் பொறுப்பேற்று இருக்கும்.
ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் வந்து கடுமையாக சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லஷ்கர் இ தொய்பா வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய ஒரு நபர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதற்கும் எங்களுக்கும் அணுவளவு கூட சம்பந்தம் கிடையாது, நடுநிலையான நாடுகள் வந்து இதை விசாரிக்க வேண்டும், இது திட்டமிட்டு ஏதோ செய்யப்பட்ட ஒரு சதி போன்ற இருக்கிறது என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து இவர்கள் தான் செய்தார்கள், அதற்கு ஒரு அமைப்பு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ இதில் சந்தேகங்களும் எழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உரிமையாக ஏற்றுக்கொள்வார்கள், அந்த இயக்கத்தை பிரதிபலிப்பதற்கு நாங்கள் தான் இதை நடத்த வந்துவிடும். ஆனால் இன்றைய வரைக்கும் அதை செய்யவில்லை என்று தான் பாகிஸ்தான் சொல்கிறது, அதே போல் அந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பும் சொல்கிறது. ஆனால் இதில் வந்து இதற்கு பின்னணி அந்த நாடு சொல்கிறது, அந்த அமைப்பும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம், நாங்கள் செய்யவில்லைன்னு சொல்கிறாது. நம்ம தொலைக்காட்சியிலே வந்திருக்கு, அதை விமர்சனம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா பாசிச சிந்தனை கொண்டவர்கள் கடுமையாக அந்த தொலைக்காட்சி விமர்சனம் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லஷ்கர் இ தொய்பாவே வந்து நாங்கள் இதை நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது யார் செஞ்சாங்கிறத இன்றைக்கி பாகிஸ்தானும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நடுநிலையான நாடுகள் ரஷ்யாவோ சீனாவோ அல்லது மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இது நடுநிலையாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு அதான் ஹெட்லைன் நியூஸே அதுதான். அப்போ அவர்களும் கருத்து வைக்கிறார்கள். அப்போ இது எங்கே நடந்தது, இதற்கு யார் காரணம், அப்போ புல்வாமா தாக்குதலில் யார் காரணம் அப்படிங்கிறது தெரியலை. திட்டமிட்டது நடத்தப்பட்டதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்னர், ஓய்வு பெற்ற கவர்னர் இன்றும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல் இந்த விஷயத்திலும் யார் பின்னாடி இருக்காங்கிறது வேறு வரை யார் இதற்கு காரணம் என்று அடிப்படை வரை அந்த வேறு வரை சென்று விசாரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது விசாரிக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தால் நாம் கடுமையாக அந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் தீவிரவாதிகளாக இருந்தால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அது மாற்று கருத்து இல்லை. இதற்கான காரணம் யான் என்பது உண்மை அறிய வேண்டும். உண்மை எப்படி இந்த புல்வாமா வந்து இன்றும் அறியப்படாமல் இருக்கிறதோ அதுபோல் இந்த நிகழ்வு சென்றுவிடக்கூடாது என்பது தான் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லை, இது இப்போ இந்த இந்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க, சிந்து நதியை வந்து நாங்கள் தண்ணீர் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு சாத்தியமானதுன்னு தெரியல. சிந்து நதிங்கிறது ஒரு சிறிய நதி கிடையாது, மிகப்பெரிய நதி. பல ஆறுகள் இணைந்து செல்லக்கூடிய நதி. இதை தடுப்பதற்கு நமக்கு நடுவில் எதுவும் டேம் இருக்கா அப்படின்னா டேம் கிடையாது. அல்லது இந்த சிந்து நதியின் நடுவில் ஒரு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகள் வேண்டும், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொருளாதாரம் அதில் வந்து செலவு செய்யப்பட வேண்டும். அப்போ வார்த்தை அளவில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதை அமைதிப்படுத்துவதற்கு நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என சொல்கிறார்களா என்பதை அறிய முடியவில்லை. அடுத்ததாக மக்கள்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான், பார்க்க வேண்டிய விஷயம்தான். அதில் வந்து சில சலுகைகள் ஆரம்பத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சில கோரிக்கைகளை ஏற்று மருத்துவத்திற்கு வந்தவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு மற்றவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டின் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒன்று போர் புரியணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை நம்மை பொறுத்தவரை வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இந்த தாக்கம் இருக்குது. அப்போ பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சுன்னா இதற்கு எடுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, உடனே வந்து போர் புரிய முடியுமா, நாட்டுக்குள்ளே போய் வந்து விமானங்களை வச்சு தாக்குதல் நடத்த முடியுமானா அது முடியாது. அது பல்வேறு கட்ட யோசனைகளுக்கு பிறகு பல்வேறு கட்ட தீர்வுகளுக்கு தான் செய்ய முடியும். ஆனால் மக்களுடைய அந்த கோபத்தை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சிந்திக்க வேண்டியதுதான். அந்த வகையில் இந்த பாகிஸ்தானர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் நாட்டின் பாதுகாப்பிற்கு கூட அவர்கள் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கதாக தான். இப்போது இந்தியாவில் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக தான் காஷ்மீர் பார்க்கப்படுகிறது. நான் முன்னமே குறிப்பிட்டது போல் நீண்ட நெடுங்காலிய பிரச்சனை. இப்போது 3வது முறையாக ஆட்சியில் கட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதன் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தால் கூட அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதி என்பதில் தான் பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக முன்வைக்கப்படுது இல்லையா? அப்போ இதற்கு நிரந்தர தீர்வு என்பது இருக்குமா? ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களிலிருந்தே அந்த பிரச்சனைகள் குறித்து அங்கே பிரச்சனைகள் போய்கொண்டே தான் இருக்குது. இது எப்படி அணுகலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு தாக்குதல், அதன் பிறகான உடனடி நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கைகள், அது வேண்டும் வேண்டாமா என்பது ஒருபுறம் இருந்தாலும் நிரந்தர தீர்வு அப்படின்றதுக்கான ஒரு பார்வை இருக்கும் அல்லவா? அதை நோக்கி நம் நாடு நகர்கிறதா? இல்லை, கண்டிப்பாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாட்டின் எல்லையும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு தான் பல கோடி ரூபாயை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க.
பல நூறு மக்கள் இல்ல, பாதுகாப்பின்மையும் உளவுத்துறையோட சரியான திட்டமிடல் கண்காணிப்பின்மை தான் காரணம் சொல்றீங்க. கண்டிப்பாக காரணமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அதை அரசாங்கம் அறியாமல் இருக்கிறதா? இல்லை, அதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர் எல்லைங்கிறது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது? நீங்கள் சீன எல்லையும் காஷ்மீர் எல்லையும் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம். சீன எல்லையில் பல பகுதியை வந்து அவர் ஆக்கிரமித்துட்டு வர்றாங்கங்கிற தகவல் இன்றைக்கு பல்வேறு சேட்டலைட் வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிகிறது. அதே போல் பாகிஸ்தான் எல்லையை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கக்கூடிய இடம். ஏன் என்று சொன்னால் பாகிஸ்தான்களை தாண்டி காஷ்மீரில் தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள், ஒரு போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் மக்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்றால் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செய்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லைங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்துல தான் இன்றைக்கி அதானிக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசு. அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் பல கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு அவங்க தொழில் செய்வதற்கு அந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி பிறகு சோலார், ஆமாம் சோலார், அந்த ரத்துக்கு பிறகு அந்த சோலார் யூனிட் அமைப்பதற்கு இன்றைக்கு அதானிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நீங்கள் உதாரணத்துக்கு அதானி துறைமுகம், முத்ரா துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. அந்த துறைமுகம் சில நாட்களுக்கு முன்னதாக அந்த துறைமுகம் யாரோட கண்ட்ரோலாக இருக்குது? இந்தியாவில் பெரிய அளவில் பிடிபடக்கூடிய துறைமுகமாக அதுதான் இருக்குது. அந்த துறைமுகம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ பாதுகாப்புங்கிறது காஷ்மீர் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அதிபருக்கு, தொழில் முதலாளிக்கு அங்கே போய் சோலார் அமைக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் இடம் கொடுக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய, இன்றைக்கு நம்ம இதை வந்து அலட்சியமாக கடந்து செல்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய எதிர்வினையை பின்காலத்தில் ஏற்படுத்தியது என்று சொன்னால் யார் பொறுப்பேற்பா? அப்போ வந்து இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் இப்போயே அந்த போன்ற கொடுக்க இடத்தை ரத்து செய்துவிட்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், உளவுத்துறை தகவல்களை கவனம் எடுக்க வேண்டும். எப்படி பிரதமருக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு இல்லை அச்சம் இருக்கிறது தானே அவர் பயணத்தை ரத்து செஞ்சீங்க. அப்போ இங்கே மக்கள் இருக்காங்களே, அந்த வெளியூர்லேருந்து வந்த மக்கள் இருக்காங்களே, அவருடைய பாதுகாப்பில் ஏன் உளவுத்துறை வந்து கவனம் சொல்கிற செய்தியை பாதுகாப்புத்துறை கவனம் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ பாதுகாப்பு துறையில் இன்னும் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும், உளவுத்துறை செய்திகளில் கவனம் எடுத்து அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது. தொடர் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நொடி வரை. இருந்தாலும் சட்டமாகிவிட்டது. இருப்பினும் அதன் மீதான எதிர்ப்புகள், அதன் மீதான எதிர் விமர்சனங்கள், கருத்துக்கள் தொடர்கிறது. சட்டமாகிவிட்ட பிறகும் இந்த எதிர்ப்புகள் மீண்டும் சட்டம் வாபஸ் பெறப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? அதில் உண்மையில் இருக்கக்கூடிய பாதகம் தான் என்ன? ஏன்னா நிறைய சாதகங்கள் தான் பட்டியலிடுகிறார்கள். பாதகங்கள் என்பது எதுவுமே இல்லை, இஸ்லாமியர்களுக்கு மேலும் இது வலு சேர்க்கும். புரியாமல் அரசியலுக்காக சில 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 நபர்களை வைத்து கொண்டு இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் இவற்றை எதிர்மறையாக மாற்றுகின்றன அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? வக்ஃபோர்டு சொத்து பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட போகிறது. இதில் தோல்வி ஏற்பட போகிறது கண்டிப்பாக. ஏனென்று சொன்னால் இவர்கள் மற்ற விஷயங்களில், ராமர் கோயில் விஷயங்களில் இந்து மக்களிடத்தில் உணர்வு ரீதியாக எங்களுடைய ஆலயம் என்று சொல்லி உணர்ச்சி ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார்கள். வக்ஃபு பிரச்சனை அப்படியே உருவாக்க முடியாது. ஏனென்றால் இந்த வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து. இஸ்லாமியர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்காக, சுதந்திரத்துக்காக பொருளாதாரத்தை இழந்தவர்கள், கல்வியை இழந்தவர்கள், பல உயிர்களை இழந்தவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கும், மதர்சாக்கள், குரான் வகுப்புகள் நடத்துவதற்கும், இவர்கள் வட்டியில்லா கடனை பெற்று தொழில் செய்வதற்கும், விதவை பெண்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்கும், மட்டுமல்லாது கல்வி மருத்துவம் போன்ற கல்லூரிகள் கட்டுவதற்கும் இந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டது. இந்த சொத்துக்களை வைத்து வாரியத்தில் இருப்பவர்கள் அந்த வாடகைகளை பெற்று விற்கக்கூடாது. அந்த சொத்தை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், நிலம் இருந்ததுன்னா நிலத்தை யாருக்காக கொடுத்து அதிலிருந்து வருமானம் ஈட்ட வேண்டும், கடைகள் இருந்தால் கடைகளை கொடுத்து வருமானம் ஈட்ட வேண்டும், இடம் இருந்தால் இடத்தை தரை வாடகை பெற்று அந்த வருமானத்தை வைத்து பள்ளிவாசல் நிர்வாகம், இதுபோல் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வட்டியில்லா கடன் உதவி கொடுப்பது, இந்த நோக்கத்திற்காக இந்த தொகை கொடுக்கப்பட்டது. அப்போ இஸ்லாமியர்கள் சொத்து என்பது யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி அத்வானியும் இவர் அமித்ஷாவும் மறுக்க முடியாது, நாட்டின் பிரதமர் மோடியும் மறுக்க முடியாது, அந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஜு அமைச்சர் அவர்களும் மறுக்கலை, எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சொத்தில்
இஸ்லாம் அல்லாதவர்கள் சென்று நிர்வாகம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சாதாரண ஒரு சராசரி இந்து சகோதரன் உணர்ந்திருக்கின்றான். ஒரு அறநிலைத்துறை, கோயில் நிர்வாகம், அந்த கோயில் நிர்வாகத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் போய் நிர்வாகத்தில் இருக்க முடியுமான இருக்கக்கூடாது என்பதை எப்படி ஒரு இந்து சகோதரன் உணர்கின்றானோ அதே உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் சொத்து, இஸ்லாமியோட பள்ளிவாசலை அவர்களுக்காக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். அதில் போய் முஸ்லீமை போய் கொண்டு வர்றதுங்கிறது கண்டிப்பாக பிஜேபி உள்நோக்கத்தோடு அந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு ஏதோ செய்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதால் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்து சகோதரர்கள், இந்து இயக்கங்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். இவர்களுடைய அநியாயத்தை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், எப்படி சிஏ என்ஆர்சிக்கு எதிர்க்கு நீங்கள் போராடினீர்களோ அதுபோல் நீங்கள் இதில் போராட வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய மைனாரிட்டி அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த திருத்தங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு அதன் பலன் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவரும் பலன் பெற வேண்டும் என்பதுதான், அதற்காக தான் இந்த கான்ஸ்டியூஷன் படியான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வடிகட்டிய ஒரு பொய். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நலனுக்காக இஸ்லாமிய பெண்களை நாங்கள் அதில் சேர்க்கிறோம், இஸ்லாம் அல்லாதவர்களை நாங்கள் சேர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா. பெண்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம் என்று சொல்லக்கூடியவர்கள், பில்கிஸ் பானு குஜராத்தில் நடந்த சம்பவம் மறக்க முடியாது. பல நபர்கள் சேர்ந்து அவருடைய தாயிலிருந்து மகளிலிருந்து சகோதரி வரை கண்முன் கற்பழித்து, இந்த பெண்ணை கற்பழித்து அவர்களை எல்லாரையும் கொலை செய்த கொடும் கும்பல். அந்த கும்பலுக்கு எதிராக நீதி பெற வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு ஏறி நீதியை பெற்றாள். அந்த பெண் நீதியை பெற்று 11 நபர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களை வெளியே எடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, அந்த வெளியே வந்தவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்பு கொடுத்து வரவேற்று அவர்களை மிகப்பெரிய தியாகிகளாக கொண்டாடியவர்கள். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பல நபரால் வல்லுநர் செய்யப்பட்டிருக்கிறார், பாலியல் துன்பத்திற்கு ஆளப்பட்டிருக்கிறார், தாய் மகள் செவுரில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மண்டை சிதற சிதற அடித்து அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் போராடி நீதியை பெற்றிருக்கிறாளே, அந்த நீதி எதுக்காக? அரசாங்கம் பொருளாதாரம் கொடுக்கும், காசு கொடுக்குன்னு போல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்திய நீதியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதி அரசர்கள் நல்ல நீதியை கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றத்தை ஏறினால் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் தூக்கு தண்டனை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நல்லொழுக்கம் என்கின்ற பெயரில் அவர்கள் சிறப்பு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நீதி எங்கே இருக்கிறது? இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? அப்போ பெண்ணுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத்தர்றோன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு இதுதான் நீதியை பெற்றுத் தருவதா? ஊபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குடிசை போட்டு இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடிக்கிறார்கள். ஒரு 3 வயது குழந்தை ஓடுகிறது, வீடு இடித்து தள்ளப்படுகிறது, ஒரு புறம் வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு குழந்தை ஓடுது. எதுக்கு ஓடுறேன்? என்னுடைய படிப்பை நான் எடுத்துகிட்டு வரேன், புக்கை எடுத்துகிட்டு வர்றேன். நான் புக்கை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் கடுமையாக எடுத்துகிட்டு நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இவங்களெல்லாம் தண்டிக்க போகிறேன்னு ஒரு குழந்தை சொல்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையோட உள்ளத்தில் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள். ஒரு பெண் குழந்தை. இப்போ இவர்களெல்லாம் பெண்களுக்கு நாங்கள் போராடுறோன்னு சொல்லக்கூடியவர்களா? நிச்சயமாக கிடையாது. இல்லை, பிறகு எதற்காக இந்த சட்டத்தை, இந்த திருத்தத்தை பொறுத்த ஏன் இதன் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெறுகின்ற பலன்கள் என்ன பலன் அப்படின்னாக்க, இந்த வக்ஃப் போர்டு சொத்து இருக்குங்க இல்லையா, நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 8.25 லட்சம் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இருக்கிறது. அசையும் சொத்துக்கள் சுமார் 16,500 சொத்துக்கள் இருக்கிறது. அதிகபட்சமாக ஊபியிலும் பஞ்சாபிலும் மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் இப்படி வரிசையாக சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலில் ஒரு அந்த ஜமாத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றால் என்ன செய்வார்னா, இந்த நிலத்தை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வச்சிங்கன்னு சொல்லுவார். இந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்திங்க, நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்னாக்கா எனக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் மரணிக்கும் போதோ என்ன செய்வேன்னா இந்த 2 வீடை பள்ளிவாசல் கொடுத்துருப்பாங்க. இது போய் முறையாக பத்திரப்பதிவெல்லாம் ஆகாது, வாய்மொழியாக ஜமாத்தார் இடத்தில் சொல்லிவிடுவார்கள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, இந்த இடம் பத்திரப்பதிவெல்லாம் இருக்காது. பத்திரப்பதிவுங்கிறது நீங்கள் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தான் பத்திர ஒழுங்குமுறையே வருது, சிட்டா பட்டாங்கள்லாம் வருது. அதற்கு முன்பெல்லாம் வாய்மொழியாக உயில் மாதிரி எழுதி கொடுப்பது அல்லது வாய்மொழியாக கொடுப்பது இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள்
இந்த சொத்துக்களை கொடுத்தார்கள். இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு டாக்குமெண்ட்டுகள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊபியில் வந்து 1,30,000 சொத்துக்கள் இருக்குது வக்ஃப் போர்டு சொத்துக்களுக்கு. இந்த வக்ஃப் போர்டு சொத்து இருக்கு இல்லையா, இப்போ 1,30,000 சொத்துக்கள்ன்றது ஏக்கர் அளவில் எப்படி சொத்துக்கள் இப்போ எண்ணிக்கையில் சொல்கிறேன். எண்ணிக்கையில் இப்போ ஒரு 10 ஏக்கர் நிலம் கொண்டது ஒரு சொத்தாக வச்சுக்கோங்களேன். அது மாதிரி 1,30,000 சொத்துக்கள் அங்கே மட்டும் இருக்குது. இப்போ எண்ணிக்கையில் பார்க்கும்போது நிறைய இருக்குது. இப்போ இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கம் இரவோடு இரவாக, நாடு சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் இரவோடு இரவாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்பது இதுதான் முதல் முறை. இப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இந்த சட்டத்தில் என்ன திருத்தத்தின் ஒரு முக்கிய பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் அதில் பதில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த போர்ட்டலில் அந்த வெப்சைட்டில் என்ன செய்யணும், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வக்ஃப் சொத்து இருக்கோ அதை நீங்கள் வந்து பத்திரத்தோடு என்ன உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறதோ, சான்றிதழ் இருக்கிறதோ அதையோடு நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் பதிவு செய்திடணும். அப்படி உங்கள் வக்ஃப் போர்டு சொத்தை பதிவு செய்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் சொத்து ஆகிரும். அப்படி உங்களிடத்தில் எந்தவித பத்திரங்களோ எந்தவித ஆவணங்களோ இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு அப்பீல் போகலாம். அதான் பிரச்சனைக்குரிய சொத்து. அடுத்தது வர்றேன், பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டுவிடும். அப்போ அந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்கு தீர்வு யார் சொல்லுவா அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லும், மாவட்ட ஆட்சியர் சொல்லுவார் அப்படின்னு திருத்தத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடி கொடுத்த சொத்தெல்லாம் பத்திரம் கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் ஊபியில் 1,30,000 சொத்து இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா. அதில் இவங்க போர்ட்டல் வெளியிட்ட பிறகு எல்லாரும் போய் பதிவு செய்கிறாங்க. எவ்வளோ பதிவு செய்கிறாங்க அப்படின்னாக்க 2,447 சொத்தை தான் பதிவு செய்ய முடியுது. அந்த சொத்துக்கள் தான் பத்திரங்கள், ஆவணங்கள் இருக்கிறது. அப்போ மற்ற சொத்துக்களுக்கு ஆவணங்கள் கிடையாது. அது 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக 300 ஆண்டுகள் பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலுக்கு அந்த வீடு நிர்வாகம் பண்ணியிருக்கும். இப்போ அந்த இடம் ஆவணம் இல்லை என்பதற்காக பிரச்சனைக்குரிய சொத்தை அந்த பள்ளிவாசல் மாற்றப்பட்டுரும். இடம் பிரச்சனைக்குரிய சொத்தை ஆட்சியர் வந்து அது பிரச்சனைக்குரிய சொத்தா போய் அது விவாதிக்கப்பட்டு ஆட்சியர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரோ அங்குதான் அது அவர்களுக்குரியது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பாதிப்பு இதிலிருந்து என்ன ஆகிறது, ஊபியில் மட்டுமே அந்த மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சையாக முஜிபுர் ரஹ்மான் சொத்தை எடுத்து கிறிஸ்தவதாஸ் கொடுத்து விட முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, அது பிரச்சனைக்குரிய சொத்தை அரசாங்க சொத்தாக மாற்றி விட முடியும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருது, நான் வக்ஃப் சொத்துங்கிறேன், நீங்கள் அரசாங்கம் வக்ஃப் சொத்து இல்லைங்கிறீங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து நடுநிலையாக இருந்து இல்லைங்க இது வந்து உங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை, இது அரசாங்கத்துக்குரியதுன்னு சொன்னார்னா அரசாங்கம் 2 பேரும் ஹோல்டாகி அவருக்கு போயிடும். அரசாங்க சொத்தாக அது மாற்றப்பட்டு விடும். அவர் எது வேண்டாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க நாட்டில் இருக்கக்கூடிய 8.25 லட்சம் சொத்துக்களில் 60% சொத்துக்கள் நம்ம ஆவணம் இல்லாமல் இருக்குது, கைவிட்டு போயிடும். பிரச்சனைக்குரிய 10% சொத்துக்கள் வழக்காடு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ இந்த சொத்துக்கள்லாம் போயிடும். இதை தான் வந்து ராசா கடுமையாக பள்ளிவாசல் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், கல்லூரிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாதகம் மட்டும் செய்யலை. வக்ஃப் போர்டு சொத்தில் வந்து ஒருத்தர் 12 வருஷம் இருந்துட்டால் அந்த சொத்தை அவருக்கு உரிமை கொண்டாடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கி அம்பானியோட பங்களா இன்றைக்கி வக்ஃப் போர்டு இடத்துல தான் இருக்குது. இப்படி பல இடங்கள் அதானியை மட்டும் அம்பானியை மட்டும் சொல்லலை, அரசாங்கத்தின் பல நிறுவனங்கள் கூட வக்ஃப் போர்டு நிலங்கள் இருக்கிறது. அப்போ இதை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பிஜேபி அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னாக்க ராமர் கோயில் கட்டணும், நாடு முழுவதும் 3000 பள்ளிவாசலை இடிக்கணும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும், அடுத்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரணும், காஷ்மீர் சட்டத்தை ரத்து செய்யணும், சிஏஏ கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இதில் இது எப்போ வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எப்போ வருது அப்படின்னா, இந்த சொத்தை பாதுகாப்பதற்கு சில நல்ல வக்ஃப் வாரிய தலைவர்கள் வருகிறார்கள். இந்த வக்ஃப் சொத்தை பல இடங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, இப்போ வக்ஃப் வாரியத்துக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழக்கரையிலிருந்து அப்துல் ரஹ்மான், இவர் இப்போ நவாஸ்கனிக்கு முன்பாக அவர் வந்து வக்ஃப் வாரிய தலைவராக இருந்தார். அப்போ தான் இந்த பிரச்சனை பெரிய செய்தியாக மாறுகிறது. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா வந்து வக்ஃப் போர்டு சொத்து என்னென்ன சர்வே நம்பர் இருக்கோ அந்த சர்வே நம்பர்லாம் கொடுத்து சார் பதிவாளர்களை கொடுத்து என்ன செய்கிறாரு, இதெல்லாம் வக்ஃப் சொத்து, இதை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று அவர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். அப்போ தான் பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருப்பதாக வருகிறது. இதை என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பாசிஸ் கொண்ட ஹெச் ராஜா இதை தான் என்ன செய்கிறாங்கன்னா அமித்ஷாவோட கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மாதிரி கோயில் சொத்தை வந்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தான் அவர் என்ன செய்கிறார், ஆய்வு செய்கிறார் நாடு முழுவதும் எவ்வளோ சொத்து இருக்குன்ட்டு.
என்னடா இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு துறைக்கு பிறகு இந்திய நாட்டில் அதிக சொத்துள்ள ஒரு நிறுவனம் வாரியம் வக்ஃப் போர்டு நிறுவனம். இந்த நிலங்கள் எல்லாம் என்ன இருக்குது, இதை அபகரிப்பதற்கு என்ன வழிங்கிறத திட்டமிட்டுத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இரவோடு நம்ம வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சாங்க. அந்த கூட்டுக்குழு நிலைமை என்ன என்பது நாடு சிரிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஆர் ஆசா உட்பட பல எம்பிக்கள் அந்த கருத்துக்களை சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதை போய் சபாநாயகத்தில் சொல்லும் பொழுது அவர்களே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. கண் துடைப்புக்காக அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சாங்க. அதை தான் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க, நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். இப்போ அதுதான் முஜிபுர் எனக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்பது, ஒரு சட்டம் அல்லது ஒரு திட்டம் அது சரி தவறு என்ற விவாதத்திற்கு முன்னால் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில். அதே மாதிரி இதற்கு முன்னதாக பாஜக ஆட்சியில் வந்தபோது சொன்னாங்க, நீங்கள் வந்து பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி இல்லாதனால இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, ஆனால் இந்த முறை அப்படி நடைபெறாது, பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தற்போதும் அவர்களால் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட முடிகிறது. அந்த ஒரு போக்கும் அப்போது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட குரல்கள் ஒலிக்கப்படவில்லை, விவாதத்திற்கு உட்படுத்தப்படவில்லை. ஆனால் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருந்தால் இது ஜனநாயக பூர்வமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் சென்ற முறையோடு இந்த முறை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இதில் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு சட்டத்தையும் மெஜாரிட்டியாக வந்து அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். எங்கேயாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு போட்டு கொண்டு வருகிறார்களே, கூட்டுக்குழுக்கு அனுப்பாமல் இருந்தார்கள். இல்லை, இப்போ அனுப்புறதே ஒரு தோல்வி. ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டியாக கொண்டு வந்தவர்கள் இந்த முறை கடுமையான எதிர்ப்பு இருந்ததன் விளைவாகத்தான் ஒரு கூட்டுக்குழுவை கண்துடைப்புக்காக போட்டார்கள். உடனே சட்டமாக்க முடியல. அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரியக்கூடிய இந்த வக்ஃப் சட்ட மசோதா இப்போ சட்டமாக்கி விட்டதே. எதிர்த்தால் என்ன, எதிர்கொள்ள என்றால் என்ன இல்லை சொல்கிறேன். நம்ம எதிர்த்து ஒரு கூட்டுக்குழுவுக்கு போயிடுச்சு. கூட்டுக்குழுக்கு பிறகு இவர்கள் கொண்டு வந்த இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டமாக்கி இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய கோரிக்கை நிதிஷ்குமார் வைத்த பிரதானமான கோரிக்கைகள் எதுவுமே ஏற்கப்படவில்லை. நிதிஷ்குமாருக்கும் ஆதரவு தருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கும் நாங்கள் வைத்த கோரிக்கை, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வைத்த கோரிக்கை, நாங்கள் பிஜேபிக்கு ஆட்சிக்கு ஆதரவு தருவோம், சிறுபான்மையினர் பாதிப்பு என்று சொன்னால் நாங்கள் ஆதரவை விலைக்குக் கொள்வோம், உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று சொல்லித்தான் நிதிஷ்குமாரும் இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடும் இருக்கட்டும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4% இடஒதுக்கீடு வந்து சந்திரபாபு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 22% வாக்கு பீகாரில் இருக்குது. இதையெல்லாம் வச்சு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த முறை இவர்கள் ஆதரவு தெரிவித்ததால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், பீகார் எலெக்ஷன் நடைபெற போயிருக்கு. அதில் இதனுடைய எதிர்ப்பை வந்து மக்கள் கண்டிப்பாக காட்டுவார்கள். சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த மக்கள் கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள், இதனுடைய விளைவை நீங்கள் தேர்தலில் சந்திப்பீர்கள். ஏமாற்றுறது தானே அரசியல்வாதியோட பழக்கம். வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் ஒன்றிய அரசில் வந்து சில பதவிகளை பெறுவதற்கு, சில ஆதாயத்தை பெறுவதற்கு நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதி குறைவு, ஆந்திரா பீகாருக்கு கொடுக்கறது பல மடங்கு அதிகம். அப்போ என்ன காரணம்? இந்த பலனெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிறுபான்மையோட ஓட்டுகளை அவர்கள் வந்து இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்போ இவர்கள் சட்டமாக்கி இருக்கலாம். ஆனால் இந்திய ஒட்டுமொத்த மக்களும், இஸ்லாமியர்கள் அல்ல, ஒட்டுமொத்த மக்களும் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்படும். அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய 25, 26 அந்த பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் நீதிமன்றம் நீதியை வழங்கும் என்று நீதிமன்றத்துக்கு ஏறி இருக்கின்றோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் மிக சிறந்த கேள்விகளை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எழுப்பியிருக்கிறார்கள். நீ போய் வக்ஃப் போர்டு நிர்வாகத்தில் போய் 2 முஸ்லீமை சேர்க்கிறிய, இந்து கோயிலில் போய் அறநிலையத்துறையில் சேர்க்க முடியுமா, திருப்பதி கோயிலில் போய் 2 பேரை சேர்க்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவசரமாக அந்த சட்டத்தை ஏற்றிய என்ன நோக்கம், உள்நோக்கம் என்ன என்று விசாரித்திருக்கிறார்கள். இன்றைக்கி கால அவகாசத்தை கேட்டு இருக்கிறாங்க. கேட்டு இன்றைக்கு அது வழக்கில் இருக்கிறது. நல்ல தீர்ப்பு வரும் என்று இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எதிர்பார்க்கிறோம். அப்படி வராத பட்சத்தில் நிச்சயம் எப்படி சிஏஏற்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கினார்களோ அதுபோல நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை ஆதரிக்கக்கூடிய நடுநிலையான ஒட்டுமொத்த கிறிஸ்துவ இந்து சகோதரர்கள் வீதியில் இறங்குவார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா 1 மாத காலம் மிக வீரியமான பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறோம். வகுப்பு எங்கள் சொத்து எங்கள் உரிமை என்கின்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் இந்த வகுப்பு சொத்து என்றால் என்ன, இதில் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த பாதகம் என்ன என்பதை விளக்கக்கூடிய
திருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், தனிநபர் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என்று 1 மாதம் தீவிரமாக நாங்கள் பிரச்சார களத்தில் இருக்கிறோம். எங்களுடைய ஒப்பு சொத்துக்களை மீட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்கள் ஓய மாட்டார்கள். அதற்கு ஒட்டுமொத்த நடுநிலையான மக்களும் ஆதரவு அளிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போது இந்த சட்ட திருத்த மசோதா, அதற்கான எதிர்ப்பு, அதற்கான கருத்துகள், விமர்சனங்கள் நம்ம பேசணும். இப்போது தொடர்ச்சியாக மாநில உரிமைகள் பேசும்பொழுது மத்திய அரசாங்கம் நியாயமான விஷயங்களுக்கு கூட நிதி தர மறுக்கிறது, மாநில உரிமைகளை தொடர்ச்சியாக நசுக்கி வருகிறது அப்படின்னு மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய நிலை தற்போதும் தொடர்கிறதாக ஆளும் தரப்பு, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இதே முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. அது தற்போதும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்குது. மாநில உரிமைகளை மத்திய அரசு தர மறுக்கிறது, இதற்கு எதிராக நாங்கள் ஒன்றிணையும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா கடுமையான அளவு வசூல் செய்யப்படுகிறது. இந்தியா முழுமைக்கும் தானே? இந்தியாவில் தமிழகத்தை கணக்கில் வச்சு சொல்கிறேன். ஆனால் கொடுக்கக்கூடிய தொகை ரொம்ப சொற்பமான தொகை. கல்வி நிறுவனங்களுக்கு, கல்வி ஆசிரியர்களுக்கு கட்டணங்கள் கொடுக்க முடியவில்லை. கல்வி கட்டண சலுகைகள் ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. மாநிலம் எடுக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கு அல்லது மாநிலம் எடுக்கக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்காமல் இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய நிதி ஒதுக்கப்படுகிறது. ஊபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தமிழகம் கடுமையாக நிதி ஒதுக்க சொல்லி கோரிக்கை வைத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் தனக்கு எப்படியாவது ஒத்துழைக்க வேண்டும், தன்னுடைய நிலைப்பாடுக்கு வர வேண்டும் என்பது திமுக பாஜக ஆளும் மாநிலங்கள், ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு தான் பிரிச்சுதான் எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. அது உண்மைதான். அது உண்மைதான். அதோட உண்மையின் பாதிப்பு தான் அது. என்னன்னா தமிழக அரசுல நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வல்லமை தமிழக முதல்வரிடத்தில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எந்த அரசு அறிவித்த எந்த செயல் திட்டமும் முடங்கியெல்லாம் இல்லை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் ஆடி போகிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் எப்படி நம்ம பணம் குறைச்சி தான் தர்றோம், ஒவ்வொரு செயல் திட்டத்துக்கும் பணத்தை விடுவிக்கிறது இல்லை. ஆனால் தமிழக அரசு எப்படி மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறாங்களே, இதை இவர்களால் செய்ய முடியாதுன்னு ஒன்றிய அரசு நினைத்தது. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்ததன் விளைவு தான் அமலாக்கத்துறையின் மூலம் இன்றைக்கு டாஸ்மார்க் நிறுவனங்கள் இன்றைக்கு தணிக்கை செய்யப்பட்டிருக்கு இல்லையா. அவர்கள் இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக சொல்கிறார்களே. என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம்தான் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறது. அந்த வருமானத்தை வைத்துத்தான் பல மக்கள் சேவைகள், மக்களுடைய செயல் திட்டங்கள். வருமானத்தை எதிர்க்கவில்லை முஷப்பூர், அது நடக்கக்கூடிய ஊழல்கள் துறையினரால் பதிவு செய்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை. இதை முடக்கிவிட்டால் இது மிகப்பெரிய அளவிற்கு இது குறைந்துவிடும். இந்த அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் மூலம் எப்படி வருமானம் வருகிறது, எப்படி வருதுன்னு முடக்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வரக்கூடிய பெரும் தொகை என்பது நின்றுவிடும். இதை முடக்கிவிட்டால் இதிலெல்லாம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்று செய்தியை கொண்டு வந்துவிட்டால், அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை, இலாக்கா அதிகாரிகளை கைது செய்துவிட்டால் இதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தனக்கு சாதகமான உள்ளவர்களை அந்த துறையில் நுழைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய தோல்வியை தான் கொடுக்கும். ஆனால் தமிழக முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து செயல் திட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அமலாக்கத்துறையின் மூலம் நெருக்கடி கொடுத்தாலும் மக்கள் சேவையை நிறைவேற்றுவேன் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அந்த குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற யார் விடுபட்டு இருக்கிறோ அவர்கள் திருப்ப விண்ணப்பம் செய்யுங்க. இந்த ஒன்றிய தமிழக அரசாங்கம் மீண்டும் அதை அவர்களுக்கு கொடுக்கும், கொடுக்காத நபர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்கின்றார். ஓரளவிற்கு அவர்கள் சமாளித்து தான் பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலையை சரி செய்து கொண்டிருக்கிறாங்க. சில நெருக்கடியான சூழ்நிலைகள் மக்களுக்கு ஏற்படுகிறது. நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஒன்றிய அரசு பணம் விடுவிக்க மாட்டேங்கிறான், மாநில அரசு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும், மக்கள் சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரியில் சில சதவீதங்கள் ஏற்ற வேண்டும். சென்னை போன்ற மாநகரங்களில் மிகப்பெரிய அளவில் வரி ஏற்றப்பட்டு இருக்குது. அது பாதிப்பு தான். ஆனால் இந்த மாநிலம் செயல்பட வேண்டும், மாநிலத்தில் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தவர்கள் அந்த வரியில் சில சலுகை, சில விஷயங்களை அனுசரித்து போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்போ அரசாங்கம் வரியில் வருமானம் ஈட்டுறது ஒரு ஊழலை கட்டுப்படுத்தி நீங்கள் ஒழுங்கான நிர்வாகம் செயல்படுத்தினாலே சரியான திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். அப்போ அந்த ஊழல் ஒழிப்பில் முதன்மையாக ஈடுபடுங்கள், அதை ஒழிக்காமல் நீங்கள் என்ன நலத்திட்டங்களை செயல்படுத்தி விடும் அப்படின்ற எதிர்கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஊழல் முறைகேட்டை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள், அதில் அரசாங்கம் போதிய கவனம் செலுத்துங்கள்ன்ற ஒரு கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஊழல் நீங்கள் சொல்கிறது ஒரு பர்ஸ்பெக்டிவ், நான் புரிஞ்சுக்கிறேன். ஊழல் அப்படிங்கிறது அமலாக்கத்துறை சொன்னால் ஊழல் ஆயிராது.
அது இன்னும் விசாரணை இருக்கிறது. அதற்கு பிறகு அது ஊழல் நடந்திருக்கா என்பதெல்லாம் கண்டறிந்து நீதிமன்றம் தான் அது ஊழல் நடந்திருக்குங்கிறது சொல்லணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் நிதி பெறுவதற்காக எப்படிப்பட்ட ஊழலை பிஜேபி செஞ்சிச்சு தானே. ஒவ்வொரு நிறுவனங்களும் அமலாக்கத்துறையை வைத்து ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ண பிறகு பல கோடி ரூபாய் நிதியாக அந்த கட்சிக்கு வந்துச்சு. இதை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ அது ஊழல் ஒழிக்கப்படணும்ல. முதல் தன்னிடத்தில் ஒழிக்க மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் எடுத்தாங்க தானே. திமுக அரசாங்கம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்படின்னு ஆசிரியர் சங்கம், அரசு ஊழியர்கள் எல்லாமே கடும் அதிருப்தியில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் கூட தேர்தல் வாக்குறுதியாக ஒரு சில விஷயங்கள் சொன்னார்கள். ஆனால் தற்போது செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இது உண்மையா எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அமைப்பு கூட இது தொடர்ந்து பேசி வரீங்க. இல்லை, இப்போ ஆசிரியர் சங்கங்கள் மற்ற தொழிலாளர் அமைப்புகள்லாம் கோரிக்கை வைப்பது எதை சார்ந்து வருகிறதுனா பொருளாதாரத்தை சார்ந்து வரக்கூடியது. ஊதிய உயர்வு கொடுங்க, விடுப்பு பணத்தை முன்கூட்டி கொடுங்க, அதுக்கு பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது பொருளாதாரம் சார்ந்து வரக்கூடிய விஷயம். நாட்டினோட மாநிலத்துடைய நிதிநிலை அறிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இது உடனடியாக அதை தீர்வு காண முடியாத ஒன்று. ஒன்றிய அரசு பெறக்கூடிய தொகையிலிருந்து, ஜிஎஸ்டி பெறக்கூடிய தொகையிலிருந்து பெரும் தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை விடுவிக்கணும். கல்விக்காக கொடுக்க வேண்டிய தொகையை விடுவிக்கணும். இப்படி பல விஷயங்கள் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தருணம். அதையெல்லாம் உணர்ந்து தானே தேர்தல் வாக்குறுதியாக தந்திருப்பாங்க. தேர்தல் வாக்குறுதியாக விடுவிக்குங்கிறத வச்சு தானே ஒன்றிய அரசோடு அவர்கள் இணக்கமாக தான் போகிறாங்க. பெரிய அளவில் கடுமையான எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை. இருந்தாலும் அந்த அரசாங்கம் இவர்களை தான் நெருக்கடிக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த மாநில அரசு நெருக்கடிக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ இது நிதிநிலையை சார்ந்து இருப்பதனால் இந்த விஷயங்களை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியலை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இடஒதுக்கீடு என்பது ஒரு நிதிநிலையை சார்ந்த விஷயம் இல்லை, ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றை சார்ந்த விஷயம். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 3.5% இடஒதுக்கீடை இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார். அந்த இடஒதுக்கீடை வழங்கிய பிறகும் அவர் பல்வேறு முறை பொதுக்கூட்டங்களிலும் சரி, இஸ்லாமிய இயக்கங்களை சந்திக்கும் போதும் சரி, இடஒதுக்கீடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்துவ மதம் அந்த இடஒதுக்கீடை தவிர்த்து விட்டார்கள். அந்த இடஒதுக்கீடை எங்களுக்கு உயர்த்தி வழங்குங்கிற கோரிக்கை நாங்கள் நீண்ட காலமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். மறைந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா இருந்த போதும் அவரிடத்திலும் வைத்தோம். அவரும் அதை பரிசீலிப்பதாக சொன்னார். எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுதும் நம்ம சொன்னோம். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை அவர்கள் கொஞ்சம் மறந்து விடுகிறார்களா அல்லது பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமாக இருக்கிறார்களான்னு தெரியல. அப்படி தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில் வந்த பிறகு நாங்கள் இடஒதுக்கீடை உயர்த்தி தருவோம் என்று நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கினார், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கினார். இப்போ ஒரு வருடம் இருக்குது. 2 முறை நாங்கள் தமிழக முதல்வரை நாங்களே போய் சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார். 7% இடஒதுக்கீடு எங்களுடைய கோரிக்கை. சூழ்நிலை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய அந்த 10-12 மாதத்திற்குள் எங்களுடைய இடஒதுக்கீடை அவர் வழங்கினார் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு தேர்தல் களம் என்பது மிக சொற்பமான வாக்குகளில் நிர்ணயிக்கக்கூடிய களமாக மாறியிருக்கிறது. அப்போ சிறுபான்மையினுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய இந்த 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கினார்கள் என்றால் நிச்சயமாக இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அவருக்கு கிடைக்கும். அல்லது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தருகிறோம் என்ற வாக்குறுதியை மட்டும் கொடுத்துவிட்டு பிஜேபியோடு அதிமுக சென்று விட்டது, இனி சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபிக்கு அதிமுக கிடைக்காது என்ற எண்ண உணர்வோடு அவர் செயற்பட்டார் என்று சொன்னால் நிச்சயம் அதில் தோல்வி அடைவார். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் களத்தில் இறங்கியிருக்கின்றார், அதே போல் சீமான் களத்தில் இருக்கிறார். இவர்களுடைய கவனம் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சால் நிச்சயம் நன்மை செய்திருக்கிறார், அவரை வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலை இஸ்லாமியர்கள் முடிவெடுப்பார்கள். இல்லை இவர் தொடர்ச்சியாக வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பார், தேர்தல் ஜெயித்த பிறகு மறந்து விடுவார் என்கின்ற எண்ணம் சிறுபான்மையிடத்தில் உருவாகிவிட்டது என்று சொன்னால் நிச்சயம் சொற்ப ஓட்டுகள் வேண்டுமானால் திமுகவிற்கு கிடைக்குமே தவிர பெரும்பான்மையான ஓட்டுகள் சிதறும். அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு செல்லாது, அது மற்ற இயக்கங்களுக்கு சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு. நல்லது ரகுமான், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.